வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல எப்படி தமிழ்ல ஃபுல் மார்க் வாங்குறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது உங்களுக்கு தெரியும் குரூப் 4 எக்ஸாம்ல ஜெனரல் தமிழ் மட்டுமே 100 மார்க்குக்கு வரும். அந்த 100க்கு 100 எப்படி நம்ம எடுக்கிறது? ஆல்ரெடி டோட்டலா குரூப் 4 எக்ஸாம்ல 200 கொஸ்டினுக்கு 175 கொஸ்டின எப்படி ஈஸியா கிராக் பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல பாருங்க. 175 எடுக்கிறது கஷ்டம்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ரொம்ப ஈஸியா 175 நம்ம எடுத்துற முடியும். அதுக்கு நம்ம இவ்ளோ ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறத அத நான் தெளிவா குடுத்துருக்கேன். நீங்க அத பாருங்க. நீங்க தமிழுக்கும், மேத்ஸுக்கும் ஃபுல் மார்க் எடுக்கிறது எப்படிங்கிறத பத்தி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நான் தமிழுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து இன்னொரு வீடியோல மேத்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ ஜெனரல் தமிழ். ஜெனரல் தமிழ்ல 100க்கு 100 கண்டிப்பா எடுத்தே ஆகணுமா அப்படின்னா, என்ன கேட்டா ஆமான்னு சொல்லுவேன் நானு. இல்ல ரொம்ப வந்து ரிஸ்க்கு. அவ்ளோ எடுக்கிறது என்னால முடியவே முடியாதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அட்லீஸ்ட் அபோவ் 95 யாவது எடுத்தே ஆகணும். ஆனா, அது எடுக்கிறது கஷ்டமா மேடம்ன்னு கேட்டீங்கன்னா, அவ்ளோ கஷ்டமே கிடையாது. நீங்க தமிழ் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, 7 வரைக்கும் மனப்பாடம் பண்றத விடணும். ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். தமிழ்ல என்ன குடுத்துருக்காங்க? நியூவா இப்ப குடுத்துருக்க சிலபஸ் நெறைய சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? பழைய பேட்டர்னுக்கும் இப்பயும். என்ன இருக்கு? அத எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம்? அத எப்படி டீட்டெயிலா படிக்கலாம்? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணாலே, உங்களுக்கு ஒரு நல்ல தமிழ பத்தின நாலேட்ஜ் வந்துரும். நீங்க அத படிக்கும்போதே ஒவ்வொன்னுக்கும் தேவையான இடத்துல அழுத்தம் குடுத்து படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. நம்ம எல்லாத்தையுமே எல்லாமே படிச்சிருப்போம். நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல கவனமா எத மனப்பாடம் பண்ணணும்? எத பிராக்டிஸ் பண்ணணும்? எதுக்கு டெஸ்ட் போட்டு பார்க்கணுன்றது தெரியாம எல்லாத்தையும் ஒரே மாதிரி ப்ரிப்பேர் பண்றது தான் நம்ம செய்ற தப்பு. அப்ப ஃபர்ஸ்ட்டு பிரிக்க கத்துக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நானே உங்களுக்கு அத எப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, நியூ சிலபஸ்ல நம்ம குடுத்துருக்க தமிழ, நான் என்னோட நாலேட்ஜ் படி 4ஆ பிரிக்கிறேன் நான். எப்படி? ஃபர்ஸ்ட் பொதுத்தமிழ் இலக்கணம். பொதுத்தமிழ் இலக்கணம்னா, யூனிட் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கிற எல்லாமே இலக்கணம் சம்மந்தப்பட்டதா தான் நம்ம இதுல இப்ப நியூ சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. 2வது தமிழறிஞர்களும் தொண்டும். யூனிட் 7ல இருக்கிறது தான் இந்த தமிழறிஞர்களும் தொண்டும். இத நான் இன்னொரு பகுதியா பிரிச்சுர்றேன். அடுத்தது திருக்குறள். இதுவும் யூனிட் 7லயே சேர்ந்து தான் இருக்கு. திருக்குறள தனியா நீங்க டிவைட் பண்ணிக்கணும். ஏன் திருக்குறளுக்கு மட்டும் தனியா இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேன்னா, நம்மளுக்கு நல்லா தெரியும் திருக்குறள்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது. அதனால அது ஒரு மஸ்ட் ஸ்டடி டாபிக். அதனால நீங்க அத படிச்சே ஆகணும். இத படிக்கிறதுனால நம்மளுக்கு டபுள் யூஸ். உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு ஜிகே டாபிக்லயும் திருக்குறள் ஒரு பகுதியா வரும். அப்ப நீங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் ஜெனரல் இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு திருக்குறள் பார்ட் வரும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனா இப்ப குரூப் 4 அப்படி இல்ல. முழுக்க முழுக்க ஜெனரல் தமிழ் மட்டும் தான். அப்ப எல்லாருமே திருக்குறள் நல்லா படிச்சுட்டு தான் வருவாங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் அவங்களும் ஜெனரல் தமிழ் எழுதுற அளவுக்கு எஃபிஷியன்ட்டா தான் வருவாங்க. அப்ப இந்த பார்ட் ஃபர்ஸ்ட்டெல்லாம் மேஜரான ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா திருக்குறள் தெரிஞ்சா 1 மார்க்கு, தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரி மார்க் மாறும். ஆனா இப்ப ஓரளவு எல்லாருமே அதுல ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் லிமிட்டடா தான் குடுத்துருக்காங்க. அதனால நீங்க இத கண்டிப்பா படிக்க வேண்டியது அவசியம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது நமக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் மார்க் வாங்க முடியும். நான் எல்லாரும் கஷ்டப்பட்டதெல்லாம் எல்லாரும் ஸ்கிப் பண்ணி போன சயின்ஸ் எல்லாத்தையும் படிச்சு நான் மார்க் வாங்கிட்டேன். ஆனா எல்லாரும் ஈஸியா படிச்ச தமிழ நான் விட்டுட்டேன் அப்படின்னா, அதுல எந்த யூஸும் இல்ல. அதனால எல்லாரும் படிக்கிற இந்த திருக்குறள் டாபிக்க நம்ம தெளிவா ஒரு வேர்ட் விடாம படிக்கணும். அதனால அத நான் தனியா பிரிச்சுக்கிறேன். அடுத்தது கூடுதல் குறிப்புகள். என்னது மேடம் கூடுதல் குறிப்புகள் அப்படின்னா, நான் சொல்றேன். நீ ஒவ்வொன்னையும் நான் தனித்தனியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த 4ஆ நான் பிரிச்சுட்டேன். நீங்க தமிழ்லனே நீங்க ஒரு 7 யூனிட் அப்படின்னு மட்டும் நீங்க நெனச்சிருப்பீங்க. ஆனா அந்த 7 யூனிட்ட நான் இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். இப்ப இந்த ஒவ்வொன்னையும் நான் தனித்தனியா எடுத்து பிரிக்க போறேன். அந்த ஒவ்வொன்னையும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தான் அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, பொதுத்தமிழ் இலக்கணம். ஃபர்ஸ்ட் பார்ட் நான் சொன்னேன் இல்லையா? பொதுத்தமிழ் இலக்கணம். அத மட்டும் எடுத்துக்குருவோம். யூனிட் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கிறது தான் இந்த பொதுத்தமிழ் இலக்கணம். இதுல எல்லாமே இலக்கண பகுதியா தான் இருக்கும். ஆனா நல்ல டீப்பா நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல மனப்பாடம் பண்ற பகுதிகள்னு சில இருக்கும்.
இத வந்து நீங்க ஒண்ணும் பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு போ முடியாது. அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். எடுத்துக்காட்டு பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. பிரித்து எழுதுறது, சேர்த்து எழுதுறது. அடுத்தது எதிர்ச்சொல். பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. எதிர்ச்சொல், கலைச்சொற்கள், கலைச்சொற்கள். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே போதும்ன்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஸ்கூல் புக்ல இருக்கிற கன்டென்ட்ட அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப இதெல்லாம் இலக்கணமா இருந்தாலும், மனப்பாட பகுதியில வருது இதெல்லாம். இந்த 3 மட்டும் தான் இல்லன்னு நான் சொல்லல. எனக்கு இப்ப மைண்ட்ல ஞாபகம் இருந்தது மட்டும் நான் சொல்றேன். நீங்க சிலபஸ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். எதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ற பகுதி, எது வந்து நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சிலபஸ பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சுருவீங்க. அந்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கணும். மனப்பாடம் பண்றதெல்லாம் தனியா. அடுத்து இலக்கண பகுதி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, இந்த மாரி மனப்பாடம் பண்ண தேவை இருக்காது. இதுல வந்து முழுக்க முழுக்க பிராக்டிஸ் மட்டும் நீங்க பண்ணா போதும். அந்த மாதிரி இருக்கும். என்ன சொல்லலாம்? ஒருமை, பன்மை, ஒருமை, பன்மை சொல்லலாம். நெறைய இருக்கு. இந்த மனப்பாட பகுதி இப்ப மனப்பாட பகுதியிலேயே ஓரெழுத்து ஒரு மொழிய கூட மனப்பாட பகுதின்னு நம்ம சொல்லலாம். ஓரெழுத்து ஒரு மொழியில நம்ம 42 இருக்கும். அந்த 42யும் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். இத போய் நான் வந்து புதுசா அது கண்டுபிடிக்கிறேன்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி ஒருமை, பன்மை, லகர, லகர வேறுபாடு, அ இந்த மாரி நெறைய இருக்கு இல்லையா? பெயரெச்சம், வினையெச்சம், வகையறிதல், வினையாளனையும் பெயரா மாத்துறது. ஓகேவா? வேர்ச்சொல்லிலிருந்து வினைச்சொல், வினையாளனையும் பெயர் வினைமுற்றுன்னு மாத்துறது, இந்த வேர்ச்சொல். அது மாதிரி அடைப்புக்குள்ள குடுத்துருவாங்க. அடைப்புக்குள்ள இருந்து எடுத்து சரியான வார்த்தைகள கண்டுபிடிச்சு எழுதுறது. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போ முடியுமா நீங்க? அடைப்புக்குள்ள இதுதான் வரும். இந்த சென்டென்ஸ் வந்தா இந்த இடத்துல எனவே வரும். இந்த இடத்துல ஆகவே வரும்னு மனப்பாடம் பண்ண முடியுமா? இல்ல. சாம்பிளுக்கு நம்ம ஒரு சிலத பிராக்டிஸ் பண்ணிட்டு போவோம். அங்க அந்த பேட்டர்ன்ல எது வருதோ அந்த மாடல்ல நம்ம பண்ணணும். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து உட்காந்து திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்க இலக்கண பகுதிய தெளிவா பார்த்தாலே போதும். அங்க போய் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். அப்ப இத நீங்க தனியா பிரிச்சுருங்க. அடைப்புக்குள்ள இருக்கிறது, அ பிழை திருத்தம் பண்றது. ஒரு சென்டென்ஸ்ல வந்து பிழை இருக்கும். அத வந்து திருத்தி எழுத சொல்லுவாங்க. அந்த பிழை திருத்தம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க எவ்வளோதான் நீங்க வந்து மனப்பாடமே பண்ணிட்டு போனா கூட, அங்க போய் ஸ்பாட்ல நீங்க வந்து எப்படி எழுதுறீங்களோ, அத பொறுத்து தான் எழுத முடியும். அதனால இதெல்லாம் ஒரு தனி கேட்டகரி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பொது இலக்கணம் அந்த யூனிட் 1 டூ 6வே நம்ம 3 டைப்பா பிரிக்கலாம். மனப்பாட பகுதி 1, பிராக்டிஸ் பண்ணிட்டு போறது தான் நான் இலக்கண பகுதின்னு சொல்றேன். 3வது மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்புனா முழுக்க முழுக்க டிரான்ஸ்லேஷன் பார்ட் மட்டும் இருக்கு இல்லையா? யூனிட் 4லயும், 6லயும் உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் அதிகமா குடுத்துருப்பாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் பகுதி தான். நீங்க வேணா கலைச்சொற்களையும் இதுல சேர்த்துக்கலாம். கலைச்சொற்களும் எல்லாமே அந்த மீனிங் வந்து தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது தானே. கலைச்சொற்கள், அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் பார்ட். இதெல்லாம் தனியா வந்து ஒரு 3வது பகுதியா பிரிச்சுக்கலாம். இதுல என்ன பண்ணுவோம் நம்ம? கலைச்சொற்கள மட்டும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு. நீங்களா ஒரு சில பேராகிராஃபோ, சென்டென்ஸோ எங்க வந்து குடுக்குறாங்களோ, அத வந்து டிரான்ஸ்லேட் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பப்ப. நீங்க எங்கேயெல்லாம் பார்க்குறீங்களோ, உங்க புக்லயும் சரி, உங்களோட நீங்க பார்க்குற இடத்துல பூராமே இதுக்கு என்ன வேர்டு? இதுக்கு என்ன வேர்டு வரும்? அப்படின்ற மாதிரி நீங்க டெய்லி லைஃப்லயே பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மொழிபெயர்ப்பு பகுதி. மொழிபெயர்ப்புக்கு இதுதான் வரும், இந்த வேர்டு தான் வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்ப நம்ம சின்ன வயசுலேருந்து இப்ப வரைக்கும் கத்துக்கிட்ட பல வார்த்தைகள், நம்ம காதால கேட்ட, பார்த்த விஷயங்கள வச்சு, இந்த மொழிபெயர்ப்ப வந்து நம்ம அப்ரோச் பண்ற மாரி இருக்கும். இப்ப புரியுதா உங்களுக்கு? பொது தமிழ் இலக்கணத்தவே 3ஆ பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு மனப்பாட பகுதிய தெளிவா மனப்பாடம் பண்ணிருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு. 3 ஒவ்வொன்னையும் தனித்தனியா பிரிச்சுட்டு, அந்த மனப்பாட பகுதியில வர்ற பார்ட்ட ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிருங்க. ஏன்னா, இந்த இதுலருந்து வர்ற எந்த மார்க்கா இருந்தாலும் அது நம்ம கையில. ஃபுல்லா நான் தரோவா மனப்பாடம் பண்ணிட்டேன்னா, எது கேட்டாலும் நான் எழுதப் போறேன். கண்டிப்பா பிரித்தெழுது, சேர்த்தெழுதுன்னா ஸ்கூல் புக்லேருந்து மட்டும் தான் கேட்கப் போறாங்க. 6த்துலேருந்து 12த் வரைக்கும் எல்லாமே குடுத்துருக்கோம். அதே மாதிரி கலைச்சொற்களும் 6த்துலேருந்து 12த் வரைக்கும் புக்ல என்ன இருக்கோ, அது எல்லாமே உங்களுக்கு குடுத்துருக்கோம். அதையும் நீங்க மனப்பாடம் பண்ணப் போறீங்க. அதுலேருந்து தான் ஒண்ணு வரப்போகுது. அப்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டாலும் நம்ம மார்க் வந்து கைய விட்டு போகாது. அந்த அளவுக்கு தரோவா மனப்பாடம் பண்ணிறணும். 2வது இலக்கண பகுதி எப்படின்னா, நம்மனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க.
நீங்க இன்னும் பத்தலன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எக்ஸ்ட்ராவா திரும்ப வேற எங்கேயாவது கிடைக்குதா? வேற சோர்ஸ் கிடைக்குதான்னு போய்க்கிட்டே இருக்கக்கூடாது. ஓரளவு சாட்டிஸ்ஃபைடா நான் இதுல பிராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்டின்னா, நீங்க தைரியமா கடவுள் மேல அ நம்பிக்கைய போட்டுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போக வேண்டியதுதான். ஏன்னா இது முழுக்க முழுக்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட பொறுத்தது. நீங்க எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனாலும், அங்க போய் நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம மைண்ட வந்து யூஸ் பண்ணி அந்த இடத்துல திங்க் பண்றோன்றத பொறுத்து தான் இது மார்க் நம்மளுக்கு ஸ்கோர் பண்ணி குடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு நம்ம மனப்பாடம் மெமரிய கூட்டக்கூடாது. நம்ம மைண்ட பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் இதுல முக்கியம். இது வந்து மெமரிக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். நாம படிச்சு மனப்பாடம் பண்ணி என் மூளைக்கிட்ட சொல்லி வைக்கணும். பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்ல இத வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்ற மாதிரி இத திரும்ப திரும்ப கான்ஷியஸாவோ, அன்கான்ஷியஸாவோ நீங்க மனப்பாடம் பண்ணிறணும். ஆனா, இலக்கண பகுதி என்ன செய்யணும்னா, இப்படி கேட்டா நீ இப்படி கண்டுபிடி. இப்படி கேட்டா நீ இப்படி கண்டுபிடின்னு மைண்ட பிராக்டிஸ் பண்ணணும். மைண்ட ட்ரெயின் பண்ணணும். அப்ப இந்த பகுதிக்கு பிராக்டிஸ் அதிகமா நீங்க பண்ணணும். நெறைய. ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் நீங்க பிராக்டிஸாவே பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க இந்த பகுதிகள. அடுத்தது 3வது மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்புக்கு இங்க மெமரி, இங்க மைண்ட். இங்க வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? மொழிபெயர்ப்பு பகுதிய வந்து அங்க போய் நம்ம எழுதுறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மைண்ட 2மே பண்ணணும். மெமரியும் பண்ணணும், மைண்ட் பிராக்டிஸும் பண்ணணும். அதாவது தெரியாத கஷ்டமான வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இனிமேலு போய் நானு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு வந்து நான் அப்படியே ஃப்ளூயன்ட்டா பேசி அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் பார்ட்ல ஃபுல் மார்க் வாங்க போறேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆல்ரெடி நம்ம சின்ன வயசுலேருந்து இப்ப வரைக்கும் என்ன நாலேட்ஜ் இங்கிலீஷ்ல நம்ம வந்து அக்யூர் பண்ணி வச்சிருக்கோமோ, அத வச்சு தான் இத நம்ம அட்டெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். நம்ம யாருக்கும் தெரியாது இவங்க வந்து சென்டென்ஸா குடுக்க போறாங்களா? இல்ல ஒரு பேராகிராஃப்லேருந்து ஒரு வேர்டு கேட்பாங்களா? இல்ல ஒரு வேர்டவே குடுத்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்களா? எப்படி கேட்க போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே அட்டெண்ட் பண்றோம். ஒரு தடவ அட்டெண்ட் பண்ணா தான் தெரியும். இது இந்த ஆவணங்கள்லாம் கேட்குறாங்க இல்லையா? ஆவணங்கள், அதுலருந்து வந்து டாக்குமெண்ட் எல்லாம் வந்து இது பண்றது, டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு குடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஆவணங்களின் தலைப்புகள், அந்த இதுல வந்து என்னென்ன தலைப்புகள்லாம் இருக்குன்றத நம்மளோட சேனல்ல குடுத்துருப்போம். நீங்க அது எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல நம்ம வந்துச்சுன்னா, நம்ம இந்த படிச்சிருக்கத வச்சு அத அப்ரோச் பண்றது தான் நம்மளோட வேல. சரியா? ஏன் வந்து இப்படி முழுக்க முழுக்க மனப்பாட பகுதியா இல்லாம இப்படி குடுக்குறாங்கன்னா, ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயிக்கு எல்லாமே இருக்கணும். ஞாபக சக்தியும் வைக்க தெரியணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் இருக்கணும். நம்ம லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களையும் கோரிலேட் பண்ணி யூஸ் பண்றவராவும் இருக்கணும். இதை எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து சிலபஸா குடுத்து, நம்மள வந்து நம்மளுக்கு அந்த நாலேட்ஜ்லாம் இருக்கான்றத டெஸ்ட் பண்றாங்க. சரி. இந்த மாதிரி நீங்க தனியா பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, எப்படி பண்றீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மனப்பாட பகுதி, ஒரு இலக்கண பகுதி, ஒரு மொழிபெயர்ப்பு. டெய்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு சென்டென்ஸாவோ, ஒரு வேர்டாவோ இல்ல ஏதாவது ஒண்ணு. சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து அம் அ இன்டர்வியூ மாரி உட்கார வச்சு கொஸ்டின் கேட்க போறது கிடையாது. 4 ஆப்ஷன் குடுத்து தான் கிளிக் பண்ண சொல்ல போறாங்க. அப்ப நம்மளாலயே கெஸ் பண்ண முடிஞ்சிரும். ஒரு கட்டத்தில வந்து இந்த வேர்டுக்கு இந்த 3 வேர்டும் சம்மந்தம் இல்லாம இருக்கும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இல்ல. அப்ப இந்த வேர்டு கரெக்ட்டா வந்து இதுக்கு மேட்ச் ஆக வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நம்மளால கெஸ் பண்ணவாச்சும் முடியும். புரியுதா? இப்போ பொது தமிழ் இலக்கணத்த எப்படி பிரிச்சு படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 2வது திருக்குறள். திருக்குறள் பகுதின்னா அப்படியே எடுத்த உடனே அதிகாரம், அதிகாரம் அப்படின்னு முட்டி படிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. திருக்குறளுக்குள்ளேயே 2 கான்செப்ட் இருக்கு. நம்மளுக்கு தெளிவா தெரியாத கான்செப்ட். அதாவது யூனிட் 7ல திருக்குறள் இருக்கு. யூனிட் 7ல திருக்குறள் மட்டும் இல்ல, இலக்கியம், தமிழறிஞர்களும் தொண்டும் எல்லாம் சேர்ந்து 15 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுல? யூனிட் 7ல. இப்போ இதுல திருக்குறள்ல இருந்து மட்டுமே 3 டூ 5 மார்க்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். 5 மார்க்ஸே வர்றதுக்கு அதிகம் தான். மேக்ஸிமம் 5 வரும்னு தான் நாங்க நெனைக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால இப்போதைக்கு அக்யூரேட்டா யாரும் சொல்ல முடியாது. நான் ஒரு 5ன்னே எடுத்துக்கிறேன். ஏன்னா 3ல 1 பங்கு இருக்கு. அந்த திருக்குறள் பார்ட் மட்டுமே யூனிட் 7ல. அப்போ ஒரு 5 மார்க் வரைக்கும் திருக்குறள்லேருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது, இந்த 5 மார்க்கு எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். 20 அதிகாரம் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 20 அதிகாரம் பிளஸ் பொருளுடன் 20 அதிகாரம் பாடல ஃபுல்லா நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
ஏன் அப்டின்னா, அப்பதான் நம்மளுக்கு ஒரு டேஷ்ல அந்த இடத்துல ஒரு கேப் போட்டு, என்ன வேர்ட் வரும் டைரக்ட்டா கேட்பாங்க. அந்த வேர்டுக்கான மீனிங் என்னன்னு கூட கேட்பாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு வேர்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அந்த வேர்டுக்கான மீனிங் கீழ எங்க இருக்குன்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நம்மளுக்கு பாடல் முழுசா தெரிஞ்சா தான். இப்ப என்ன மேடம் ஒரு கொஸ்டின் வருமா? இப்படியே ஒரு கொஸ்டின் வருமா, ஒரு கொஸ்டின் வருமான்னு நான் விட்டேன்னா, 95 அபோவ் எப்படி எடுக்குறது? கண்டிப்பா முடியாது இல்லையா? அப்போ நான் ஏதோ ஒரு இடத்துல என்ன அறியாம ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் விடும்போது கூட, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு கை குடுக்கும். அந்த 1 மார்க்க இது பேலன்ஸ் பண்ணிரும். அதனால எதையுமே எக்ஸ்கியூஸ் குடுக்காதீங்க தமிழ்ல மட்டும். தமிழுக்கும் அப்படிதான், மேத்ஸுக்கும் அப்படிதான். அப்போ பாடலையும், பொருளையும் தெளிவா படிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சா கூட, நம்ம எல்லாருமே மெச்சூர்டானவங்க. ஒரு டிகிரி முடிச்சவங்க தான். அப்போ ஒரு நாளைக்கு 10 திருக்குறள் கூட படிக்க முடியாது நம்மனால. அந்த 10 திருக்குறள்ல கண்டிப்பா ஏதாவது 2ஓ, 3ஓ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச குறளா தான் இருக்கும். மிச்சம் ஒரு 6, 7 தான் படிக்க போறோம். அப்படி இருக்கும்போது, ஒரு நாளைக்கு 10 குறள் படிச்சாலும் 20 நாள்ல முடிச்சிடலாம். கஷ்டமே கிடையாது. உங்களோட கெப்பாசிட்டி என்ன? நீங்க எவ்வளோ ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்றத பொறுத்து நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தன படிக்கணும்? ஒரு நாளைக்கு 2, 2 படிச்சா கூட போதும். ஒரு நாளைக்கு 5, 5 படிச்சா கூட போதும். ஆனா 75ல அந்த 20 அதிகாரத்துல இருந்தும் 3 கொஸ்டின் வரும். அப்ப மிச்ச 2 கொஸ்டின் எதுலருந்து மேடம் வரும் அப்டின்னா, ரிமைனிங் 25% நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னா, 2 தலைப்பு குடுத்திருப்பாங்க. திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்டின்னு ஸ்டார்ட்டிங்லயே அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி குடுத்திருப்பாங்க. 20 அதிகாரத்தோட தலைப்பு முடிஞ்சதுக்கப்புறம், திருக்குறள் தொடர்பான மேற்கோள்கள்ன்னு 2 தலைப்பு குடுத்திருப்பாங்க நம்ம சிலபஸ்ல. நீங்க செக் பண்ணி பாருங்க நல்லா தெரியும். இந்த 2க்குமே தனித்தனியா நான் வீடியோ குடுத்துருக்கேன். திருக்குறள்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதுல போய் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த திருக்குறள் தொடர்பான செய்திகளா இருக்கும். அதுக்கப்புறம் 20 அதிகாரம் இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியா மேற்கோள்கள்னு ஒரு வீடியோ குடுத்துருப்பேன். இந்த 2யும் மட்டும் நீங்க தரோவா படிச்சாலே இந்த 2டே வீடியோ தான். இந்த 2 வீடியோவும் அதுக்கான பிடிஎஃப்பும் நான் குடுத்துருக்கேன். நீங்க இத மட்டும் படிச்சாலே 2 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம். ஒருவேள எனக்கு வந்து தமிழ் ரொம்ப கஷ்டம். திருக்குறள் மனப்பாடமே பண்ண முடியாது. நான் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு தான் போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ, லாஸ்ட் வீடியோ நான் நம்மளோட சேனல்ல தான் பார்க்கணும்னு நான் சொல்லல. எல்லாருமே போட்டிருப்பாங்க. இந்த சிலபஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இந்த 2 இதும். இதிலிருந்து ஒரு கொஸ்டின், இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். இப்படித்தான் திருக்குறள டிவைட் பண்ண போறாங்க கொஸ்டின்ஸ். நீங்க படிக்கும்போது இப்படிதான் படிக்கணும். நீங்க 20 அதிகாரத்தையும் நான் நல்லா படிச்சுட்டு போயிட்டு, அங்க போய் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? எது வந்து ஹார்ட் ஒர்க், எது ஸ்மார்ட் ஒர்க்ன்னு நான் இதுலயே உங்களுக்கு சொல்றேன். 20 ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கும், கடைசி டாபிக்கும் மட்டும் படிக்கல. டைம் இல்ல. ஓகேவா? ஆனா 20 அதிகாரமும் அவங்க நல்லா தரோவா படிச்சுட்டு போறாங்க. 3 மார்க். அந்த 3 மார்க்ல நெறைய டைம்ஸ் வந்து நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்கோ, இல்ல தவறோ நடந்து ஒரு 2 மார்க் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா, ஒருத்தவங்க ஆனா இந்த 20 அதிகாரத்தையும் படிக்க அட்லீஸ்ட் டெய்லி 1 மணி நேரம் படிச்சாலும் 20 நாள் ஆகும். ஆனா, ஒரே நாள்ல 1 ஹவர்ல ஒருத்தவங்க இந்த 2 தலைப்ப மட்டும் கடைசி நேரத்துல படிச்சுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸு? இந்த 20 அதிகாரத்தையும் மாஞ்சு மாஞ்சு படிச்சுட்டு இத படிக்காம போனாங்க இல்லையா? அவங்க ஹார்ட் ஒர்க். இந்த 20 அதிகாரம் படிக்க எனக்கு நேரம் இல்லாட்டி கூட பரவால்ல. ஆனா, நான் திருக்குறளையும் அதோட மேற்கோள்கள் தலைப்ப தெளிவா கவர் பண்ணிட்டு போய், அதே 2 மார்க்க நான் வாங்கிட்டேன். அவங்களுக்கு ஈக்குவலான்னு வாங்குறாங்கல்ல, அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். புரியுதா? இத திருக்குறள்ல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் நீங்க அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். மார்க்க வந்து எப்படி அடுத்தவங்கள விட நம்ம வாங்க முடியும்? அப்படிங்கிறத. புரியுதா? அப்ப திருக்குறள நீங்க 2ஆ பிரிச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டும், லாஸ்ட்டும் 2 சிலபஸ்ல 2 ஹெட்டிங் இருக்கும். அந்த 2 ஹெட்டிங் 2 மார்க்கு. மீதி இருக்கிற நடுவுல 20 அதிகாரமும் சேர்த்து ஒரு 3 மார்க். நீங்க ஆனா எல்லாத்தையும் தான் படிக்கணும். நான் இதுக்கு மெயினா ஃபோக்கஸ் குடுங்க, இத குறைச்சு படிங்கன்னு நான் சொல்லவே இல்ல. 2யுமே தெளிவா படிக்கணும். அவரவர கெப்பாசிட்டிய பொறுத்தது. நான் ஜெனரல் இங்கிலீஷ் மேடம் எனக்கு திருக்குறள் வாயிலே நுழையாது. நான் அட்லீஸ்ட் ரீட் பண்ணி அதோட மீனிங் புரிஞ்சுக்குவேன் அப்டின்றவங்க, நீங்க பெஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்ப நீங்க திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள் தெளிவா இருந்துட்டு, அதிகாரங்கள வந்து ஒரு மீனிங் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா, அதுல 3க்கு 1 கொஸ்டினோ, சம்டைம்ஸ் 2 கொஸ்டினோ கூட கரெக்ட் ஆயிரும். இதுலயும் 2 கொஸ்டின் கரெக்ட் ஆயிரும். 5க்கு 4 மார்க் வாங்கிரலாம். அத தான் நான் சொல்றேன். இந்த வீடியோவோட நோக்கம் 100 அவுட் ஆஃப் 100 தான். மினிமம், மினிமம் அபவ் 95. மேக்ஸிமம் 100. இந்த 2க்குள்ள தான் இருக்கணும் உங்க மார்க்.
அந்த மினிமம்ல போகுது இல்லையா? சின்ன சின்ன மார்க்கு ஒரு மார்க்கு கேர்லெஸ்லயும் இந்த மாதிரி படிச்சதுல மறந்து, அந்த இதெல்லாம் தான் நாம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 95ன்னு சொல்றேன். சரி, அடுத்து 3வது வந்து இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள். இது ரொம்ப முக்கியமானது. சரியா? இது யூனிட் 7ல இருக்கு. இதிலிருந்து மட்டும் ஒரு 10 மார்க்குக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இலக்கியம் அப்டின்னா என்னன்னா, நம்மளுக்கு உங்களுக்கு நடத்தியிருக்கேன் நானு. 15 கீழ்க்கணக்கு நூல்கள். அந்த அதுல இருக்கிற ஒரு சில நூல்கள மட்டும் சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. ஏலாதி, திருகடிகம், சிறுபஞ்சமூலம் இந்த மாதிரி ஒரு சில இலக்கியங்கள் குடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்கும் நான் வந்து வீடியோ குடுத்துருக்கேன். யூனிட் 1லேருந்து 7 வரைக்கும் ஒரு டாபிக் கூட நான் மிஸ் பண்ணல. எல்லாமே குடுத்துருக்கேன். நீங்க சேனல்ல போய் பார்க்கலாம். ஆ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதுக்கான பிடிஎஃப்பும் அவைலபிளா இருக்கு. சரி. இப்போ இந்த இலக்கியம் நம்ம படிச்சுருவோம். ஏன்னா இருக்கிறதே கம்மியானது தான். ஒரு 6, 7 தான் இருக்கு. அதுல வந்து பாயிண்ட்ஸும் ரொம்ப கம்மி தான். புக்ல இருக்க கன்டென்ட்டும் கொஞ்சம் கம்மி தான். அடுத்ததும் அதே மாதிரி தமிழ் அறிஞர்கள். தமிழ் அறிஞர்களும் புக்ல தான் நம்ம படிக்க போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கு இல்லையா? அத நீங்க எதுல படிச்சாலும் படிச்சுக்கோங்க. தப்பில்ல. அது வந்து இலக்கணம் தான். மேத்ஸ் மாதிரி. நீங்க வந்து இப்ப மேத்ஸ நான் ஸ்கூல் புக் மேத்ஸ் பார்த்தாலும் சரிதான். கணியன் புக்ல நான் பார்த்தாலும் சரிதான். ஆனா வேற மேத்ஸுக்குன்னு தனியா ஒரு அவுட் சோர்ஸ் வாங்கி படிச்சாலும் அதே தான். டைம் அண்ட் ஒர்க்னா டைம் அண்ட் ஒர்க் தான். அதே மாதிரி தான் இலக்கணமும். யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் நீங்க எதுல படிச்சாலும் பிரச்சனை இல்ல. ஆனா யூனிட் 7 முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்க தான் நீங்க வந்து பேஸ் பண்ணி படிக்கணும். அதுவும் ஓல்டு புக், நியூ புக் 2யும் சேர்த்து படிக்கணும். 2லயும் அந்த கன்டென்ட். ஏன்னா, அந்த காலத்துல வந்து நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் சிலபஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்கூல் புக் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணுவீங்க. கண்ண மூடிக்கிட்டு. அப்பல்லாம் நெறைய பேர் தமிழ் சிலபஸே தெரியாது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா எடு 6த் புக்க. அட்டை டூ அட்டை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6த்லேருந்து 12த் வரைக்கும் படிச்சு, பின்னாடி அந்த தீண்டாமை ஒரு பாவச் செயல் வரைக்கும் மனப்பாடம் பண்ணிருவாங்க. சரியா? ஆனா, இனிமேலு அந்த இது வேலைக்கே ஆகாது. இனி என்ன பண்ணணும்? சிலபஸ நீங்க கையில வச்சுட்டு, சிலபஸ் வைஸா மட்டும் தான் போக முடியும். அப்படிதான் இப்ப இருக்க சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சிலபஸ்ல ஒரு நெறைய மிஸ்டேக் இருக்கு இந்த வாட்டி. ஏன்னா, ஒரே தலைப்பே நெறைய ப மீனிங்ல திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால நெறைய ஹெட்டிங் வந்து உங்களுக்கு கம்மியாகும். நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்ன்றதுனால நீங்க கொஞ்சம் குடுத்து வச்சிருக்கீங்க. அடுத்த வாட்டியெல்லாம் அந்த சிலபஸ கரெக்ஷன் பண்ணி, அதுக்கு பதிலா வேற வேற டாபிக்க வந்து ஆட் பண்ணிருவாங்க. ரிப்பீட்டடா இருக்கும். நான் நடத்தும்போதே உங்களுக்கு நெறைய சொல்லியிருப்பேன். அதனால இப்பயே பாஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருங்க. சரியா? அத விட இன்னொரு முக்கியமானது, இந்த சென்சஸ் எடுக்கல இன்னும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அத மட்டும் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிட்டு ஓடிர்றது ரொம்ப நல்லது. சரி, இப்போ இத எப்படி படிக்கலான்னு பார்க்கலாம். இலக்கியம் மற்றும் தமிழறிஞர்கள். இத நான் 2ஆ பிரிக்கிறேன். பாட புத்தக குறிப்புகள், புத்தகத்துக்கு வெளியே உள்ள தகவல்கள். ஃபர்ஸ்ட்டு நீங்க இலக்கியத்துக்கும், தமிழறிஞர்களுக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல யூ அ நியூ புக்லயும், ஓல்டு புக்லயும் என்ன கன்டென்ட் இருக்குன்றத படிச்சு முடிச்சிரணும். ஏன்னா, அவங்க குடுத்துருக்கதே ஒரு சில தலைவர்கள் பேர் மட்டும் தான். அவங்களோட பாடங்களும், செய்யுள் பகுதி மட்டும் நீங்க படிச்சா போதும். முதல்ல மாரி படிக்க தேவையில்ல. எப்பயுமே இந்த தலைப்புலருந்து இப்போ பொதுவாவே தமிழ்ல 100 மார்க் அப்டின்னா, 95 மார்க் தான் வந்து புக் சிலபஸ்லருந்து கேட்பாங்க. எப்பயுமே. அந்த காலத்துல இருந்தே ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பேட்டர்ன் தான் போகுது. ரிமைனிங் 5 மார்க்ஸ் எதுலருந்து வரும்னா, அவுட் ஆஃப் புக் தான் வரும். காலேஜ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. காலேஜ் சிலபஸ்ல தமிழ் இலக்கிய வரலாறுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு 5 மார்க் என்னன்னே தெரியாத மாதிரி வெளியில இருந்து தான் வரும். ஈவன் லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. தாய்மாமன் கட்டி வந்த வேஷ்டி எது? மல்லு வேட்டியா? மைனர் வேட்டியான்னு. இப்படி ஒரு கொஸ்டினு யாராவது போய் நம்ம கேஸ் போட முடியுமா? இது 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 இலக்கியமா? செய்யுளா? இலக்கணமா? எது தலைப்பின் கீழ வருது? யாரோட பாடல் பகுதி? எதுவுமே அதுல இல்ல. கொஸ்டினே இப்படிதான். தாய்மாமன் கட்டி வந்த வேஷ்டி எது? கீழ மல்லு வேட்டி, மைனர் வேட்டி, காதி வேட்டி, காட்டன் இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன ஆன்ஸர் பண்ண முடியும்? யாரும் அத கம்ப்ளைண்டும் பண்ண முடியல. அப்ப இந்த மாரி ஒரு 5 மார்க் வந்து அவுட் ஆஃப் புக் எப்பயுமே போவாங்க. அத வந்து கெஸ் பண்ணி தான் போடுவாங்க. அதனால தான் தமிழ்ல வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறது வந்து அ ரொம்ப ரேரா இருந்தது. ஆனா, இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன் அப்டின்னா, போன வாட்டி சிலபஸே ஸ்கூல் புக் 6த்லருந்து 12த் வரைக்கும். அதனால அந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் எதுலருந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்க காலேஜ்லயும் வேற எங்கேயும் போய் கேட்டாங்க. ஆனா இந்த வாட்டி ஸ்கூல் புக்க நீங்க ஃபுல்லா படிக்க போறது கிடையாது நியூ சிலபஸ் படி. அங்கங்க தான் படிக்க போறீங்க. தேவையான கன்டென்ட் மட்டும்.
அப்போ இவங்க அந்த அவுட் ஆஃப் புக் சோர்ஸ் எதுல இருந்து கேட்பாங்கன்னா, உங்க ஸ்கூல் புக்ல இருந்தே கேட்பாங்கன்னு சொல்றேன். அவுட் ஆஃப் சோர்ஸ் அப்படிங்கிறது அந்த அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸு அதே 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற மற்ற விஷயங்கள் இருக்கும் இல்லையா? மற்ற விஷயங்கள்ல இருந்து, மத்த தலைவர்கள்ல இருந்து, அ இல்ல மத்த செய்யுள்கள்ல இருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. அப்போ இத நீங்க என்ன பண்ணணும்னா, தமிழறிஞர்களும், தொண்டும், இலக்கியம் இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் புக்ல நியூ புக், ஓல்டு புக் 2லயும் என்ன இருக்குன்றத மனப்பாடம் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் புக்குக்கு வெளிய உள்ள தகவல்கள எப்படி படிக்கணுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுதான் நான் 4வதா சொல்லியிருக்க கூடுதல் குறிப்புகள். இந்த கூடுதல் குறிப்புகள்ன்றது என்னது? சிலபஸ தாண்டுன கூடுதலா நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம். அதாவது என்ன மேடம் சிலபஸே இவ்வளவு இருக்கு. நீ இத தாண்டி தனியா வெளிய போய் வேற படிக்கணுமா? அப்டின்னா, 100க்கு 100 எடுக்கணும் இல்லையா? அப்ப கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். அந்த 1 மார்க் தான் உங்கள வந்து போஸ்டிங்ல முன்னாடி கொண்டு போய் உட்கார வைக்க போகுது அப்டின்னும்போது, நம்ம கண்டிப்பா அத செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா, சம்டைம்ஸ் நம்ம இந்த கூடுதலா படிக்கிறத கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணிருவோம். புக்ல இருந்ததுல மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஐயோ! பரவால்லப்பா நான் இந்த இத படிச்சுட்டு போய் அதுல தப்பு பண்ணாலும் இந்த மார்க் எனக்கு பேலன்ஸ் ஆயிருச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அதனால எதுலயுமே தமிழ்லயும், மேத்ஸ்ல மட்டும் சான்ஸ் எடுக்கவே கூடாது. ஜிகேவுல நீங்க எவ்வளவு சான்ஸ் எடுக்கணுமோ, அத பூரா ஜிகேல எடுத்துக்கோங்க. தமிழ்லயும், மேத்ஸ்லயும் எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. இப்ப இந்த கூடுதல் குறிப்புகள் என்ன மேடம்? இதுல நாங்க என்ன படிக்கணும்? அப்டின்னா, 6த்லருந்து 12th வரைக்கும் இருக்கிற புக்ல அட்லீஸ்ட் 10th வரைக்கும் அட்லீஸ்ட் 10th வரைக்கும் இருக்கிற புக்ல இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் ஆசிரியர் குறிப்புன்னு நான் சொல்லல, பயந்துறாதீங்க. ஆசிரியர்கள், அவங்களோட இயற்பெயர்கள். ஆசிரியர்கள், அவர்களோட சிறப்பு பெயர்கள். ஆசிரியர்கள், அவங்களோட பட்டங்கள். என்னென்ன பட்டங்கள் வாங்கியிருக்காங்க? ஆசிரியர்கள் அவர்கள் பெற்ற அந்த சாகித்ய அகாடமி விருதா, கலைமாமணி விருதா, தமிழ்நாடு அரசு விருதா அப்படின்னு விருதுகள்னு இருக்கும். விருதுகள். அதே மாதிரி ஆ ஆசிரியர்கள் அவங்க எழுதின முக்கியமான நூல்கள். 14 கீழ்க்கணக்குக்கும், மேல் கணக்குக்கும் ஒவ்வொன்னுக்கும் யார் யாரு எதுக்கு ஆசிரியர்ன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அது. அடுத்தது இதே மாதிரி முக்கியமான தினங்கள். முக்கிய தினங்கள். ஸ்கூல் புக்ல இருக்க கன்டென்ட் மட்டும். நீங்க ஜனவரிலருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற முக்கிய தினம் பூரா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்க ஸ்கூல் புக்ல தமிழ்ல 6த்லருந்து 12th வரைக்கும் இருக்கிறதுல அங்கங்க குடுத்துருப்பாங்க. பிப்ரவரி 21 தாய்மொழி தினம், சிட்டுக்குருவி தினம், அந்த தினம் இந்த மாரி நெறைய குடுத்துருப்பாங்க. அந்த மாரி தினங்கள் மட்டும். அறிவியல் தினம் பிப்ரவரி 28 அந்த மாதிரி. அந்த மாரி தினங்களா முக்கியமானத பாத்துக்கிறணும். இந்த மாதிரி நெறைய இருக்கு. எனக்கு இப்போ மறந்துருச்சு. ஈவன் நானே ஒரு 10, 12க்கு மேல கூடுதல் குறிப்புகள் குடுத்துருக்கேன். நம்மளோட சேனல்ல நீங்க போயி ஏஎஸ்பிஎன் அகாடமின்னு போயிட்டு அங்க பிளேலிஸ்ட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, கூடுதல் குறிப்புன்னு சொல்லி ஒரு இதே இருக்கும். ஒரு தனி பிளேலிஸ்ட்டே. அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அழகா அப்படி டேபிள் போட்டு ஆசிரியர்கள், அவங்களோட சிறப்பு பெயர்கள்ன்னு சொல்லி ஒரு 20, 30 இருக்கும். அவ்வளோதான். இத வந்து நீங்க பிடிஎஃப் குடுக்கணுன்ற அவசியமே இல்ல. நீங்களே நோட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லையா, நான் பாதி இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல இருந்த பிடிஎஃப் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. பிடிஎஃப் குடுக்குற ஐடியா அப்ப இல்ல. அதனால நான் குடுக்க முடியாம போச்சு. ஆனா பின்னாடி நெறைய இதுக்கு பிடிஎஃப் குடுத்துருக்கேன். தமிழ்ல பொதுத்தமிழ் இலக்கணத்துக்கு எல்லாத்துக்குமே குடுத்துருக்கேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த கூடுதல் குறிப்புக்கும் முன்னாடி மிஸ் ஆனதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தேடி கண்டுபிடிச்சு ரெக்கவர் பண்ணி உங்களுக்கு குடுக்க பாக்குறேன். முடியலன்னா, ஒரு ஆசிரியரும் அவங்களோட சிறப்பெயர்கள் மட்டும் தான் இருக்கும். அப்படியே டக்குன்னு ஷார்ட்டா கூட நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மத்தபடி பொதுத்தமிழ் இலக்கணத்துக்கு ஆம், தயவு செஞ்சு வந்து நீங்க ஆம், நோட்ஸ் வந்து எடுக்காதீங்க. சரியா? ஏன்னா அது தேவையும் இல்லாதது. ஏன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்ப 4ஆ பிரிச்சுட்டோம். 4யும் பார்த்துட்டோம். இப்ப தெரியுதா உங்களுக்கு? தமிழ் நீங்க ஃபுல் மார்க் எடுக்கணும்னா, பொதுத்தமிழ் இலக்கணத்த தனியா பிரிக்கணும். அதுலயும் மனப்பாட பகுதி எல்லாம் மனப்பாடம் பண்ணிறணும். எப்படி கேட்டாலும், தூக்கத்துல கேட்டாலும் சொல்ற மாரி மனப்பாடம் பண்ணணும். அப்புறம் இலக்கண பகுதிக்கு அதிகமான பிராக்டிஸ் எடுக்கணும். மொழிபெயர்ப்ப நீங்க தனியா பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது திருக்குறள 2ஆ பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கும் கடைசியில இருக்க தலைப்புக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அப்புறம் அந்த 20 அதிகாரம். அடுத்தது 3வது நம்ம சொன்னது வந்து இலக்கியம். தமிழறிஞர்களும் தொண்டும் இலக்கியம். இதுல ஸ்கூல் புக்ல இருக்கிற கன்டென்ட் ஓல்டு புக்லயும் இதுலயும் இருக்கத தெளிவா படிச்சுக்கோங்க. கடைசியா வெளிய இருக்கிறத தான் கூடுதல் குறிப்புகளா நீங்க படிச்சுக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சா மட்டும் தான் ஃபுல் மார்க் நீங்க வாங்க முடியும்.
இதுல 1 மிஸ் ஆனாலும் ஃபுல் மார்க் வாங்குறது கஷ்டம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஐடியா குடுத்துட்டேன். இது எல்லாமே நீங்க நம்மளோட சேனல்ல தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு யாரு அ இது வந்து அவைலபிளா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு, உங்களுக்கு ஈஸி அக்சஸபிளா இருக்கோ, நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு அகாடமியிலேயே இது எல்லாமே குடுத்துருப்பாங்க. நீங்க அத கரெக்ட்டா பிரிச்சு மட்டும் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஒருவேள எந்த சோர்ஸுமே இல்ல மேடம், எத ஃபாலோ பண்ணன்னு தெரியல, தேடி எடுக்க எங்களுக்கு நேரம் இல்ல அப்டின்னா, நீங்க யார சஜெஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சது என்னோட சேனல் மட்டும் தான். என்னோட சேனல்ல என்ன இருக்குன்றது எனக்கு தெளிவா தெரியும். அத நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். ஓகேவா? ஏன்னா மத்தவங்க சேனல்ல ரெஃபர் பண்ற அளவுக்கு இன்னும் நான் அவங்கள அனலைஸ் பண்ணியும் பார்க்கல. அந்த அளவுக்கு நான் வந்து இன்னும் இதுவும் ஆகல. அதனால என்னோட சேனல்ல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். அதுல யாருக்கு எது தேவையோ அத மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல ரிவிஷன் வீடியோஸ் ஃபார் தமிழ் அண்ட் ஜிகே. நம்ம சேனல்ல என்ன குடுத்துருவோம்னா, தமிழுக்கும், ஜிகேவுக்கும் உங்களுக்கு ரிவிஷன் வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. இப்பயுமே நீங்க சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா நான் போட்டுட்டு இருக்கேன். அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஹெட்டிங்கா ஆல்ரெடி வந்து ஒரு அம் 10 ஒவ்வொன்லயும் ஒரு 10, 12 தலைப்புகள் வரைக்கும் போயிட்டுருக்கு. அந்த ரிவிஷன் வீடியோவ நான் சொன்னேன் இல்லையா, இலக்கணத்துக்கு நீங்க அதிகமான பிராக்டிஸ் பண்ணணும்னு. அதுக்கு நீங்க அந்த ரிவிஷன் வீடியோஸ யூஸ் பண்ணிக்கங்க. தமிழுக்கும் இருக்கு, ஜிகேவுக்கும் இருக்கு. ஜிகேல 50, 50 கொஸ்டின் கேட்டிருப்பேன் ஒவ்வொரு லெசன்ல இருந்தும். தமிழுக்கு 20, 20 கொஸ்டின் இருக்கும். இப்போ ஒரு அ ஓரெழுத்து ஒரு மொழின்னு இருக்குன்னா, அதுல 20 கொஸ்டின் குடுத்திருப்பேன். அதுக்கான ஆன்சர் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும் வீடியோ. அந்த வீடியோல இருக்கிற 20 கொஸ்டினும் 20 பேட்டர்ன்ல இருக்கும். அந்த ஓரெழுத்து ஒரு மொழி கொஸ்டின எப்படியெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்கோ, அத்தன பேட்டர்ன்லயும் அதுல நான் கேட்டிருப்பேன். நீங்க அந்த ஒண்ண பிராக்டிஸ் பண்ணாலே, அதுலருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எழுத உங்களுக்கு பழகிரும். இந்த மாதிரி தான் நம்மளோட சேனல்ல குடுத்துருக்கோம். நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ பிடிஎஃப் ஃபார் தமிழ் அண்ட் எக்ஸ்ட்ரா நோட்ஸ். உங்களுக்கு தமிழுக்கும், எக்ஸ்ட்ரா நோட்ஸுக்கும் ஃப்ரீயா பிடிஎஃப் ஃபுல்லா முழுக்க முழுக்க கையில குடுத்துரும். யூனிட் 1ல தலைப்பு பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகல ஆரம்பிச்சு, கடைசி யூனிட் 7ஓட கடைசி அறிஞர் வரைக்கும், தமிழறிஞர் வரைக்கும் அக்யூரேட்டா எல்லா நோட்ஸும் ஸ்கூல் புக் கன்டென்ட் வெளிய இருந்து வெளி சோர்ஸ்ல இருந்து எடுத்த கன்டென்ட் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அழகா ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியா பிடிஎஃப் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஒவ்வொரு வீடியோ கீழயும் அந்த வீடியோவோட பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயாவே இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன் இத மெயினா நான் குடுத்தேன் அப்டின்னா, தமிழுக்கு நீங்க நோட்ஸ் எடுக்கவே கூடாது. ஏன்னா, தமிழுக்கு நோட்ஸ் எடுக்கிறது சுத்தமா வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, இப்ப தமிழ்ல பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக மட்டும் ஒரு 500, 1000 இருக்கு. நீங்க உட்கார்ந்து அத பூரா எழுதிட்டு இருக்க முடியுமா? அத இல்ல ஷார்ட்டா தான் எழுத முடியுமா? எழுதுனா ஃபுல்லா தான் எழுதி ஆகணும். அதுல நான் 500க்கு ஒரு 100 மட்டும் சாம்பிள்க்கு எழுதி வச்சுக்கிறேன்னு எழுத முடியுமா? முடியாது. இப்ப ஜிகேன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா 50 பக்கம் லெசன 5 பக்கத்துக்கு சுருக்கி எழுதிக்கலாம். அதுல நோட்ஸ் எடுக்கலாம். அது பெஸ்ட்டு. ஆனா தமிழ் வந்து நீ முழுக்க அப்படியே காப்பி பண்றதுக்கு பேரு நோட்ஸ் கிடையாது. அது தேவையில்லாத டைம் வேஸ்ட். அது மாதிரி கிராமர் பிராக்டிஸ் பண்ணி வேணும்னா, நீங்க ரொம்ப ரேரான கஷ்டமான கிராமர மட்டும் ஷார்ட்டா அங்கங்க மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கலாமே தவிர, தமிழுக்கு தயவு செஞ்சு நோட்ஸ் எடுக்காதீங்க. அழகா பிடிஎஃப் எடுத்து நீங்க வச்சுக்கோங்க. அத நாங்க நம்ம சேனல்ல குடுத்துருக்கோம். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும். ஒரு தமிழ் வீடியோவ நீங்க கிளிக் பண்ணிட்டு, வேணுனா இந்த வீடியோவுக்கு கீழ உங்களுக்கு எல்லா பிளேலிஸ்ட்டையும் குடுத்துரும். அதேமாரி நம்ம சேனலுக்காக தனியா ASPNacademy.comனு ஒரு வெப்சைட்டே இருக்கு. அதுக்குள்ள நீங்க போனாலும் எல்லா பிளேலிஸ்ட்டும் அவைலபிளா இருக்கும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுக்குள்ள எல்லா வீடியோஸும் இருக்கும். நெக்ஸ்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஜிகே அண்ட் மேத்ஸ். என்னோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல நான் எடுத்த நோட்ஸ வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுக்கு நான் பிடிஎஃப் குடுக்கல, குடுக்கவும் மாட்டேன். ஏன் அப்டின்னா, தப்பா நெனச்சுக்காதீங்க. ஜிகேக்கு நீங்க கண்டிப்பா வந்து நோட்ஸ் எடுத்தா மட்டும் தான் அது யூஸ் ஆகும். தமிழுக்கு நானே குடுக்குற தமிழுக்கு நான் குடுக்காம இருந்தா, எனக்கு இன்னும் வீடியோ அதிகமா ஜாஸ்தி வாட்ச் ஹவர் கூடும். ஆனா, நான் ஏன் குடுக்குறேன்னா, கண்டிப்பா தமிழுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறது வேஸ்ட். அந்த டைம் தான் உங்களுக்கு வேஸ்ட். ஆனா, ஜிகேக்கு அப்படி இல்ல. ஜிகேவுக்கு நான் குடுக்கலாம். குடுக்கலான்னா, அத வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு போவீங்களே தவிர, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு புக்க படிக்காமவே நீங்க போயிருவீங்க. அது வேஸ்ட். ஏன்னா தமிழ்ல இருக்கிற மாரி ஜிகே கொஸ்டின்ஸ் இருக்காது. ஜிகேல ஸ்டேட்மெண்ட்டாவும், இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் நெறைய வரும். அதுக்கு நீங்க கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். நீங்களே ஒரு கான்செப்ட்ட புரிஞ்சு, அத ஷார்ட்டா வந்து டிஃபைன் பண்ணி எழுதும்போது மட்டும் தான் உங்களுக்கு அது புரியும். அதுக்காக தான் நான் இது குடுக்குறதில்ல. ஆனா, எப்படி எடுக்கலாம், எந்தெந்த நோட்ஸ் மட்டும் நீங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். கடைசியா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வயா மொபைல் ஆப்.
உங்களுக்கு ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே, நாளைக்கு கால் ஃபார் வந்துரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். வந்த உடனே உங்களுக்கு இத பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மேக்ஸிமம் மே 1லிருந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். நீங்க முழுக்க முழுக்க மொபைல்ல இருந்த இடத்துல இருந்தே நீங்க டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓஎம்ஆர் ஷீட்டோ, பேப்பர் பென்னோ எதுவுமே தேவையில்ல. நீங்க இருந்த இடத்துல இருந்தே டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட சேனல்ல பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஐடியாஸ் குடுத்துட்டேன். சோர்ஸும் குடுத்துட்டேன். உங்களுக்கு யார் இத ஃபாலோ பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க தாராளமா படிச்சுக்கலாம். இதுக்கு மேல ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா, நான் உங்களுக்கு இங்க குடுத்துருக்கேன் இல்லையா? aspnacademy.com இதுதான் வந்து நம்ம வெப்சைட்டோட பேரு. இதுல போய் நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா, உள்ள போய் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதுல போனீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் ஆயிருவீங்க. அப்படி இல்லாட்டினாலும் டெலகிராம்லயும் வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான எல்லா லிங்க்கும் அதுலயும் வந்துரும். டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதுலயும் வந்துரும். யூடியூப்ல ஃப்ரீயா ஃபாலோ பண்றவங்களும் பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் அக்யூரேட்டா நீங்க வந்து இந்த மிச்சம் இருக்க 80 நாள்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க தமிழ படிங்க. தமிழுக்கும், மேத்ஸுக்கும் மட்டும் படிக்கும்போது இதெல்லாம் கவனமா வச்சு கான்ஷியஸா மார்க்க டிவைட் பண்ணி எது எதுலேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வரப்போகுது, எதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதுபடி படிங்க. கண்டிப்பா தமிழ்ல ஃபுல் மார்க் அட்லீஸ்ட் மினிமம் ரொம்ப கம்மியான மார்க்னா அபோவ் 95 மேக்ஸிமம் 100 ஈஸியா போடலாம். ஓகே. திரும்பவும் அடுத்த ஒரு வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.